வணக்கம் தமிழக மக்களுக்கு. என்னுடைய கேள்வியை கவனமாக புரிஞ்சுங்க. அப்புறமா நீங்கள் முட்டு கொடுங்க. உங்களுக்கான கேள்வி, மதுராந்தகத்தில் மரகதம் குமாரவேல் என்ற ஒரு ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயித்தார் இல்லையா? உங்களுக்கே தெரியும். அவர் ஏடிஎம்கேல ஜெயித்தார். அங்கே 1,00,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி ஏடிஎம்கேல ஜெயிச்சிருக்கிறாரு. அதாவது விசில் சின்னம் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மக்கள் நல்லா கவனமாக கேளுங்க, முட்டு கொடுக்காதீங்க. விசில் சின்னம் வாங்கியது ஏகதேசம் சுமாராக 3வது இடத்துல போயிட்டு 62,000 ஓட்டு வாங்கினாங்க. நான் சொல்கிறது மதுராந்தகம் ஒரு தொகுதியில் 48% வாங்கின ஏடிஎம்கே. நல்லா கேளுங்க, ஒரு கட்ஸ் இல்லை, ஒரு திராணி இல்லை, ஒரு மானம் இல்லை, ஒரு ஈனம் இல்லை, ஒரு சூடு இல்லை, ஒரு சொர்ணம் இல்லை, மக்கள் வரி பணம் விரயமாகுதுன்ற ஒரு சிந்தை இல்லை. இந்த மரகதம் குமாரவேலுன்ற ஆள் எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாதம் கூட ஆகலை, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாரு. மக்களை, உங்களுடைய வரி பணம் எவ்வளோ ரூபாய் வேஸ்ட் ஆகுது தெரியுமா? இவங்க என்ன எம்எல்ஏன்னா என்ன வீட்டு வேலைக்காரங்களா? இன்றைக்கி வர்றது வேணான்னா அடுத்த வேலைக்கு போகிறது. இது மக்களுடைய வரி பணம் இல்லையா? நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுக்க போகிறீங்க? இன்னும் யார் அப்போ விட்டு காசு? இந்த மரகதம் குமாரவேலுடைய அவங்க அப்போ விட்டு காசு. இது மக்களுடைய வரி பணம் அங்கே செலவாகுது, தேர்தல் கமிஷன் செலவாகுது. இதெல்லாம் யார் கேள்வி கேட்குறது? சரி, ராஜினாமா பண்ணிட்டு வரேன்னு, இவர் தான் தூய கட்சி தானே, உலகத்திலே புனிதமான கட்சி தானே, உத்தமம் தானே. நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன், மக்களுக்காக நான் அப்படின்னு சொன்னார்ல, மக்களுடைய வரி பணம் இப்போ 30 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சே, அது நொன்னம் கொடுப்பாரு. 30 கோடி ரூபாய் அவர் சம்பாரிச்சு வச்ச காசுலேருந்து எடுத்து போட்டு எலெக்ஷன் நடத்துன்னு சொல்லுவாரா? மக்களுக்கு வரி கொடுக்காதீங்க, மக்கள் மேலே வரி பாரத்தை போடாதீங்கன்னு சொல்லுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? என்னங்க இது? அவர் என்ன பொம்மை முதலமைச்சரா? அவர் நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எது நடந்தாலும் விஜய் வாயை தொடர்ந்து பேசவே மாட்டேங்கிறாரு, ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. அப்போ அந்த கட்சிக்கு விஜய் தலைவரா இல்லை விஜய் முதலமைச்சரா ஆதவா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் வாங்க. 30 கோடி ரூபா போச்சுங்க, வயிறு எரியுதுங்க. ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் நம்மளுடைய வரி பணத்தை செலவு பண்ணி ஜெயிக்க எலெக்ஷன் பங்கெடுத்துருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி ஓட்டு கேட்டவங்க ஓட்டு போடாதீங்க, ஓட்டையை போட்டு விடுங்க. யார் அப்போ ஓட்டு காசு இது?